அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். எதுக்கு பேக் பண்ணிகிட்ருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? பெங்களூரில் ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் இருக்குது. அதை முடிச்சுட்டு கீரனூரில் ஒரு ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு போகிறோம். அதுக்கு அதை தான் பேக் பண்ணிகிட்ருக்கிறேன். நாங்கள் ட்ராவல் பண்ணுறது உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபி எதுவும் இருக்காது இந்த வீடியோவில். அவ்வளோதான், பேக் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ஹைதராபாத்லேருந்து பெங்களூருக்கு பஸ்ஸில் தான் போகிறோம். இன்டர்சிட்டி பஸ். இன்டர்சிட்டி பஸ்னாவே பர்த் பஸ்ஸு தானே. இதில் ஒரு கம்ஃபர்ட்டே இருக்காது எனக்கு எப்போவுமே. ட்ரெயினில் போகிற மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வராது. இருந்தாலுமே நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நான் ட்ராவல் பண்ண முடியும். இருந்தாலுமே ஜாலியாக தான் இருந்தது. இந்த பேக்கு எங்கள் மாமியார் வீட்டில் ஃபேமிலி டூராக ஏலகிரி போயிருந்தோம். அப்போ எங்கள் எல்லாருக்கும் காம்ப்ளிமெண்ட்டாக வந்த பேக் தான் இது. இதில் சாக்லேட், பிஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் நிறையா இருக்கும் இந்த பேக் நிறையா. ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது ஸ்நாக்ஸ் தானே தேவைப்படும் எல்லாத்துக்குமே. அடுத்து டின்னருக்காக ஒரு ஹோட்டலில் நிறுத்தினாங்க. அங்கே வந்து பேபிகார்ன், மெஜஸ்டிக்கு ஸ்டார்டர் தான் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். நைட் நேரம் நம்ம வந்து அதிகமாக சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டரோடு முடிச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:30க்கு பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். அடுத்து நாங்கள் ரூம்பை கண்டுபிடிச்சி வந்து சேர்றதுக்கு தான், இந்த ரூம்பை ரீச் பண்ணுறதுக்கு தான் 9 o'clock அந்த மாதிரி 2 hours கிட்ட டைம் ஆச்சு. இருந்தாலுமே நீட்டாக இருந்தது. ரூம் ரொம்ப நல்லா இருந்தது. கபோர்டு இதிலெல்லாம் நான் எதுவும் வைக்கல. ஏன்னா நம்ம சூட்கேஸ் பேக் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோ எடுக்கணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். நம்ம அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம்னா கச்சா மச்சான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோடனே நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். காஃபி டேபிள், க்ரீன் டீ, சுகர், மில்க் பவுடர், அடுத்து சன்ரைஸ், அடுத்து ஜூஜு டீ, நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். இதெல்லாமே இருந்தது. ஆனால் எதுவுமே நான் தொடலை. வாட்டர் பாட்டில், கப் எல்லாமே இருந்தது. டிஷ்யூ பேப்பர். அந்த பாத்ரூம் ரொம்பவே நீட்டாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு இந்த பாத்ரூமில் பிடிச்சது இந்த லிக்விடு தான். டவ்வில் பாடி வாஷ், ஹேர் வாஷ்ன்னு சொல்லி செப்ரேட்டாக வச்சுருந்தாங்க. இது இல்லாமல் டவ்வில் ஹேண்ட் வாஷ்க்கும் தனியாக வாஷ் பேஷன் பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அது நான் எடுக்கலை. ரொம்ப சீக்கிரமாக கடகடன்னு எடுத்ததுனால அந்த டென்ஷனில் டக்குன்னு வெளியே வந்துட்டேன். பெங்களூர் தாவத் முடிச்சுட்டு கீரனூர் கிளம்பிட்டோம். கீரனூர் வந்தாச்சு. கீரனூரில் மேரேஜ் ஃபங்க்ஷன் சொன்னேன் இல்லையா. எங்கள் ஊரில் கல்யாணம் அப்படின்னா மாப்பிள்ளையை பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு போகும்போது பைத்து பாடி தான் அழைச்சிட்டு போவாங்க. நடக்க வச்சு கூப்பிட்டு போவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் எங்கள் ஊர் ஸ்பெஷல். இன்று நாமும்